have you ever discovered or have you ever understood in your teenage life, self-confidence is always a myth. ஏன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி லேப்ஸ் ஆகிடுது. we have got books, courses, classes, right? And we have got teachers, illustrators, instructors. இவங்க எல்லாம் இருந்தும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒன்றும் வேண்டாம், கூகுளில் போய் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னு அடிங்க. You will get umpteen number of videos, articles, blogs and things, right? You will have books. ராப் யூங் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒரு புக் எழுதியிருந்தார். நான் யாருக்கோ பர்த்டேக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணேன். அந்த புக்கை நான் வச்சுருந்தேன். அதில் அவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பற்றி எழுதியிருக்கார். விவேகானந்தர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பற்றி பேசாமல் இல்லை. பட் திஸ் ஹேஸ் பீன் அ நிஷ். இஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அ கேரக்டர்? நோ. இஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எ டேலண்ட்? நோ. இஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அ ஸ்ட்ரென்த்? நோ. இஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் an emotion? No. But if self-confidence is self-confidence a state of mind? Yes. So அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு, ஸ்பெசிஃபிக்கலி யங்ஸ்டர்ஸ் உங்களை மாதிரி டக்குன்னு லூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அண்ட் இவ்வளோ பேசுகிறோமே, லாஸ்ட் கீ மெத்தடுங்கிறதுலேருந்து ஆல்ஃபா லெவல் வரைக்கும், ஸ்விஷ் பேட்டர்ன்லேருந்து ஸ்கிராம்பிள் பேட்டர்ன் வரைக்கும், ரைட், 3 ஃபிங்கர் டெக்னிக்லேருந்து 3 பிக்சர் டெக்னிக் வரைக்கும், ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தெராப்பியிலிருந்து நம்ம இப்போ ரீசெண்டாக பேசின நெகட்டிவ் ரேடியேஷன் ஹேண்ட்லிங் வரைக்கும் அத்தனை விஷயம் இருந்தும், டியூரிங் எ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் an Olympic sprinter loses self-confidence at the wrong point of time when the gun is shot on the sky to start his sprinting. A youngster goes and sits in the examination hall. He or she opens up the pen and the person loses his self-confidence at the wrong time. A person who is attending the interview to crash the interview and to open the real floodgates of his career, the person loses his self-confidence at the wrong time. And when the person is going and asking for a price hike or a kind of a remuneration hike to the management during the given point of time, exactly when the person is supposed to speak to the board of director, the person loses the self-confidence at the wrong time. A businessman, when he goes to the customer and when to the client, maybe when the person is submitting a proposition, during that time the person loses his self-confidence in the wrong time. ஏன் இது நடக்குது? தன்னம்பிக்கை கம்மியாகிறதுக்கு என்ன காரணம்? எம்எஸ் ஈவினிங் செஷன்ஸில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் தன்னம்பிக்கையை வந்துக்கிட்டு முக்கியமான தருணங்களில் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதை இழக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? To put it in English, what should an MS evening session student do in order to make sure that the person does not lose the grip of self-confidence during the crucial time when self-confidence is extremely needed? Do we have any solution? Open forum questioning. எனக்கு குவிக்காக ஆன்சர் சொல்லுங்க. Who starts first? ப்ரேயரே அப்படித்தான் பண்ணணுன்ட்டு வேதங்கள் சொல்லுது. When I'm asking for prosperity, ப்ரேயர் எப்படி பண்ணணுங்கிறது சில வேதங்கள் எப்படி சொல்லுதுன்னு சொல்லி கேட்டால், அந்த ப்ராஸ்பரிட்டி உனக்கு கிடைச்சிட்டா நீ எப்படி ஃபீல் பண்ணுவியோ, அந்த ப்ராஸ்பரிட்டி உன் கையில் இருந்துச்சுன்னா நீ என்ன மாதிரி சந்தோஷத்தை அடைவியோ. இதை படிச்சிருக்கேன் எங்கேயாவது? இதை ரிலேட் பண்ண முடியுதா? பகவத்கீதையில் படிச்சிருக்கேன். Yes, correct. Synthetic and real experience. Good job. Synthetic and real experience. அந்த விஷயம் உனக்கு கிடைச்சா நீ எப்படி ஃபீல் பண்ணுவியோ. நானும் நீங்களும் இப்போ உலகத்தை இந்த கொரோனா பயத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து மீட் எடுத்து கொடு கடவுளே. இது ப்ரேயர். இது நீயும் கும்பிட்ற, நானும் கும்பிட்றேன். ஓகே, யாருடைய ப்ரேயர் ஆன்சர் பண்ணப்படுதுன்னு சொல்லி கேட்டால், கொரோனா பயமும் மரண பயமும் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டை உன்னால் யார், நீ நான் 2 பேர் பண்ணுறோம், யாருனால அப்படி ஒரு விஷயத்தை உண்மையானவே மைண்டில் சித்தரித்து விஷுவலைஸ் பண்ணி அந்த ஃபீலிங்கை கொண்டு வர முடியுதோ அவனுக்கு தான் அது நடக்குது. புரியுதா? ஆடவா எல்லாம் நல்லா இருக்கணும், நான் ரொம்ப நல்லா இருக்கணும், என்னை விட எல்லாரும் கொஞ்சம் கம்மியான லெவலில் தான் இருக்கணும், பார்த்து செய்யுங்க, நான் வரேன். இது ப்ரேயரே கிடையாது, இது அடாவடித்தனம். பட் யூ see God, I'm praying for my mother. I want her to be in the plum pleasing health. I want her to be in her own junction of her strength. இந்த விஷயத்தை நீ கடவுள்கிட்ட சொல்ல சொல்ல அம்மா எப்படி இருக்கணுங்கிறத மைண்டில் நீ பார்க்கலன்னா அது ப்ரேயரே இல்லை. ஆக்ட் ஆசிஃப்ங்கிறது ப்ரேயரில் கூட இருக்கு, ரைட்? இந்த ஆக்ட் ஆசிஃப் அங்கிருந்து ஆரம்பிக்குது. போனஸ் பாயிண்ட், ப்ரே பண்ணும்போது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க,
நீங்கள் அப்படி ப்ரே பண்ணிட்டு வாங்க. ப்ரே பண்ணிட்டு வெளியில் வரும்போது உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, உங்களால் முடிஞ்சா இந்த ஒரு 3 நாளில் ஏதோ ஒரு தருணத்தில் நீங்கள் பயப்படுற விஷயத்துக்கு இந்த ஆக்ட் ஆஸ் இஃபை யூஸ் பண்ணி பாருங்க. ரைட், something that rattles you, something that fears you the most, use this act as if. அது எந்த பயம் அப்படிங்கிறது, it is into the personal zone of every individual, and I don't want to get into that, and I don't want to publicly speak about it, and let me not expose that. But உங்களுக்கு அது தெரியும். I don't have anything really. ஆனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி இல்லை, நீங்கள் டீனேஜர்ஸ், blossoming life, you're a rose bud, not even a rose, வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபியர் இருக்கும், பட் சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் யூ. அதுக்கு இந்த ஆக்ட் ஆசிஃப் யூஸ் பண்ணி பாருங்க. இதுதான் ஆக்ட் ஆசிஃப். கமிங் பேக் டு த எக்ஸாம்பிள் ஆஃப் கல்பிதா, குரு பிரசன்னா அண்ட் ரித்தன் நிதிஷ். கல்பிதாக்கு அந்த டைமில் அந்த இன்டர்வியூ, ஐ மீன் ஷி ஹஸ் காட் த ஃபைல் அண்ட் ஷி கெட்ஸ் அப் அண்ட் ஷி adjusts her executive dress and she even walks into the room. Ritan Nitish puts on his sports kit and he's even on the ramp to just getting into the pool. And Guru Prasanna is adjusting the mic and he is about to speak. இந்த தருணத்தில் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகிறது எவ்வளோ கொடுமையான விஷயம். There act as if comes. Act as if எப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த இடத்துல கல்பிதா, ரித்தன், குரு பிரசன்னா அந்த விஷயம் நடந்து முடிஞ்சா எப்படி இருக்குங்கிற சந்தோஷத்தை அவங்க கொண்டு வரணும். என்ன எதிர்பார்க்குறாங்க? The person says that, very good Kalpita Sri, we are very happy with your performance. Your job offer, appointment order will come to your email in another 2 days. இது இல்லை, இதை எவ்வளவுக்கு எவ்வளோ விவிடா கல்பிதா பார்க்குறாப்படியோ அவ்வளவுக்கு அவ்வளோ விவிடா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்ட் அஸ் இஃப். செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நிலநாட்டி நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் இது. சூப்பர் கான்செப்ட். இதில் எஃபர்ட் ஒன்றுமே இல்லை, ஆனால் ரிசல்ட் பெரிய விஷயம். குரு பிரசன்னா மைக் அப்படி பிடிச்சி நிற்கும் போது எம்எஸ் ஈவினிங் செஷன்ஸில் நான் லேர்ன் பண்ண எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணி இந்த 22 நிமிஷம் இந்த கான்க்ளேவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுல இங்கே இருக்கிற 300 பேர் எனக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குற மாதிரியும், அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷனுக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து பாராட்டுற மாதிரியும், காலேஜ் வந்துட்டு வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஹேவ் அ ஸ்டூடெண்ட் லைக் யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் குரு பிரசன்னா அந்த மோமெண்ட்டில், அந்த செகண்டில் விஷுவலைஸ் பண்ணால் தட் இஸ் ஆக்ட் ஆஸ் இஃப் ஸ்ட்ராட்டஜி. ஆக்ட் ஆஸ் இஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி நடந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆக்ட் ஆஸ் இஃப். Okay? Second, it's called as state management. State management. இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் 3 விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, அந்த 3 விஷயத்தை கண்ட்ரோல் எடுக்கும்போது யூ வில் ஹேவ் எனார்மஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சாதாரண உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, பந்தாவான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாட் இஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்? வாட் ஆர் ஆல் த 3 things that I can control? எதை நான் கண்ட்ரோல் எடுக்கணும்? I'll tell you what you are supposed to take control. Okay? First point, what am I talking at that moment? அந்த தருணத்தில் நான் எனக்குள்ளே என்ன பேசிக்கிறேன்? What am I talking? At that moment. அடுத்தது, what am I focusing on at that moment? See, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. I am coming to that. What am I focusing on at that moment? மூணாவது தான் இருக்கலே ரொம்ப மேஜிக்கலான விஷயம். How is my state? How is my body language at that moment? இது மூணையும் ஒரு சேர ஒன்னா கண்ட்ரோலில் கொண்டு வந்து பாருங்களேன். You tell me. பாடி லாங்குவேஜை பற்றி ஃபர்ஸ்ட் பேசுவோம். ஸ்டேட், மனநிலை. உங்கள் மனநிலை உங்கள் பாடி லாங்குவேஜ்னால வரக்கூடியது. ஃபிசியாலஜி பிரீட்ஸ் சைக்காலஜின்னு சொல்லுவோம் இல்லை? நீ எப்படி உன் பாடியை மூவ் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உன் சைக்காலஜி. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தக்ஷன் சித்தார்த் இஸ் having that soccer ball on the field and he is facing a penalty and his team's entire win is submerged into that penalty shot that he is going to make up, and it is a one shot penalty. So இந்த இடத்துல தக்ஷனுடைய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த முட்டிக்கு கீழே இருக்கிற அந்த பார்ட் தான். Okay, his ergonomics. So 70,000-80,000 people in the stadium and they are all chanting his name and he is நான் சொல்ல அப்படியே கொண்டு வந்துடுவான். ரைட்? அவன் சும்மாவே அதான் பண்ணுவான். ஸோ கொண்டு வா இது அப்போலோ எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே வச்சு பண்ணுறோம். ஸோ ஆமாம், 70,000-85,000 people chanting his name. DS அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
So, or MSD, whatever it may be. So he has his mind attached with the ball. சரி, ஓகே, டிஎஸ்னே வச்சுக்கலாம். He is moving. நான் இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தில் ஸ்டேட், மனநிலை அப்படிங்கிறது, இவன் இப்படி ஷோல்டரை வந்துட்டு இப்படி ஸ்லவுச் பண்ணிட்டு இப்படி நின்றுட்டு காலை வந்துட்டு டெத் ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற மாதிரி வச்சுருந்தான்னா அவன் சைக்காலஜியில் எந்த விதமான சேஞ்சும் வரப்போகிறதில்ல. ஐ ஆஃப் த டைகர், like his tame, his knee, his thigh muscle, his frontier thigh, his posterior thigh, and his calf muscle, and this particular section where he is going to hit the ball with, everything is completely toned down and lots of iron strings attached with it. அப்படிங்கிற மாதிரி he has to visualize, and his chest puffed out, and he is standing like a real cheetah. And அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல what is he taking control of? His body language is taken control of. Body language control எடுக்கப்படும் பொழுது என்ன ஆகுது? State, psychology. What is it? State என்னது? மனநிலை. State of mind is taken control of. இப்போ first section Dakshin has flown. Now the next thing, what am I talking to myself? அந்த டைம்ல Dakshin என்ன பேசிக்கிறான்? ஓகே, இதை நான் அடிக்கிறேன், கோல் விழுகலைங்கிறதெல்லாம் இங்கே மேட்டர். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக நான் இங்கே இருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் கியூரியஸ், நீ என்ன அந்த டைமில் பேசுவ? இஃப் யூ வாண்ட் தட் கோல் டு ஹேப்பன், இஃப் த செகண்ட் திங் ஹேஸ் டு பி டேக்கன் கண்ட்ரோல் ஆஃப், வாட் ஷுட் பி த செல்ஃப் டாக்? வாட் ஷுட் பி யுவர் செல்ஃப் டாக் அண்ட் வாட் டு யூ திங்க் ஷுட் யுவர் செல்ஃப் டாக் பி? Sir, I should be talking to myself as if I have already scored the goal. Exactly, that's it. Act as if. அது இங்கே கொண்டு வரீங்க. ஸோ நான் கோல் அடிச்சிட்ட மாதிரி தான் நான் நினைக்க போகிறேன். ஒரு இன்ச் அண்ட் ஒரு பிஞ்ச் கூட, ஒரு டிஞ்ச் கூட, ரிதமிங்க சூப்பராக இருக்குல்ல, ஒரு இன்ச், ஒரு பிஞ்ச் அண்ட் ஒரு டிஞ்சை கூட நான் இதை அடிக்கலை அப்படின்னு நினைக்க மாட்டேன். நான் இதை அடிக்காமல் இருக்க போகிறதில்ல, இது கண்டிப்பாக நான் அடிக்க போகிறேன். இப்படி அவன் பேசும்போது his subconscious mind is kept deceived. நம்ம வேற என்னமோ நினைச்சேன்டா, இதில் வந்துட்டு இவன் தோக்கிற மாதிரி நினைச்சேன், இவன் வேற என்னமோ பேசுறான்டா, இது என்னடா நடக்குது, யாரா எனக்கு தெளிவாக அவனை சொல்லுங்கடா அப்படிங்கும்போது Dakshin is very clear, and not even a single speck of his mind is thinking otherwise. Everything is thinking that the goal has been shot, and then the subconscious mind says, your wish is my command, master, I'll do it for you. இதைத்தான் நீங்க பண்ணணும். ஆனா இதுக்கு ஆப்போசிட் அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், கரெக்ட். ஸோ அதை இங்கே நீங்க பண்றீங்க, கொண்டு வரீங்க. ஸோ subconscious starts believing. Okay, ஸோ அந்த இடத்துல அந்த internal talk. Now the third and final thing, feeling. What am I feeling right now? You see, இந்த டாக்கிங்க்கும் இந்த பாடி லாங்குவேஜுக்கும் ஆப்போசிட்டாக அவன் ஃபீலிங் இருந்துச்சுன்னா அதை விட பாய்சனஸான ஒரு விஷயம் வேறு எதுவும் கிடையாது. நடக்கும், ஆனால் எல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் என்ன சொல்கிறது, இது எப்படின்னு தெரியலையே, இப்படி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அந்த மோமெண்ட்லேயே he is lost. Feeling, ladies and gentlemen, feeling, abrupt feeling, the feeling of winning the trophy, the feeling of the people lifting him, saying that he is a champion, the feeling of seeing the ball getting angled, drifted, and making a spun of it, and it goes and goes near the post, and it deceives the goalkeeper opens the mouth, and the ball goes eastern to the side of the opened mouth, and it goes and hits the net. Beautiful, இதான் எனக்கு வேணும். Good, thank you, I really appreciate. ஆமாடா, நான் மைண்ட் வச்சிருக்கும் போது உன்னோட வாயத்தை விஸ்லஸ் பண்ணேன். ஏய், நிஜமா ஸ்போர்ட்ஸ் டெஸ்ட்ல ரித்தன் அப்படித்தான்டா. டேய், நான் கமிங் பேக். ஸோ இந்த ஃபீலிங் அப்படிங்கிறது, ஸோ தோஸ் ஃபீலிங் அப்படிங்கிறத மெர்ஜ் பண்ணும்போது தென் he swings the leg and it is a sure shot. Nobody or no force in the universe can pull the goal out of Dakshin Siddharth's hand. ஸோ இதுதான் செகண்ட் டெக்னிக். ஸோ what do you talk, what do you feel, and how you look? What do you talk, what do you feel, and how you look? அதாவது ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபோக்கஸ். ஃபீலிங் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஹேவிங் த கோல், மேக்கிங் த டீம் வின் அப்படிங்கிறது. ஸோ உனக்குள்ள நீ என்ன பேசிக்கிற, உன் மைண்டுக்குள்ள நீ என்ன ஃபோக்கஸ் பண்ணுற, உன் பாடி லாங்குவேஜை நீ எப்படி வச்சிருக்கிற. ஸோ how is my body language? What am I talking to myself? What am I focusing on? I repeat, how is my body language? What am I talking to myself? And what am I focusing to myself? இது மூணு தான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்.
இந்த மூணையும் ஒரு சேர கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒரு விஷயமே அல்ல. ஸோ do you understand this? The second technique? Yes. Yeah. Now we are coming to the third and final technique of having instantaneous self-confidence. Self factors நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் யோசிக்கிற விஷயம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும்தான். பட் நிறையா இருக்கு. செல்ஃப் ஒர்த் இருக்கு, செல்ஃப் கான்செப்ட் இருக்கு, செல்ஃப் எஸ்டீம் இருக்கு, செல்ஃப் எஃபிகாசி இருக்கு, செல்ஃப் டிட்டர்மினேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக தான் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருது. ஆனால் இந்த கிங் ஆஃப் ஆல் த செல்ஃப் ஃபேக்டர்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? I'll give you 3 choices. The king of all the self factors. Choice number 1, self confidence. Choice number 2, self image. Choice number 3, self esteem. Self image. Self image. Correct. Self image. நம்ம பார்க்க போற மூணாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப்பிங் இன்ஸ்டன்டேனியஸ் ஐடியா இதுதான். Seeing the best self image of yourself. இல்ல சார், நான் ஒரு ஐடியா கேட்டு இந்த வீடியோ வச்சு மூவ் பண்ணுறேன். சரி. செல்ஃப் இமேஜ், உங்களுடைய பெஸ்ட் செல்ஃப் இமேஜ். இது மார்ஷியல் ஆர்ட்ஸில் நான் கலந்துக்கிட்ட ஒரு டெக்னிக், நான் கற்றுக்கிட்ட ஒரு டெக்னிக். இது வந்து ஒரு முத்ரா, சரியா? அதாவது கை ரெண்டையும் இப்படி கோர்த்துக்கிறீங்க, கோர்த்துக்கிட்டு துப்பாக்கி மாதிரி, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி, ரைட்? ஸோ யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர், யுவர் மிடில் ஃபிங்கர் அண்ட் யுவர் தம் பீயிங் கிளச்ட் லைக் திஸ். ஸோ இதுதான், ஓகே? அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இது, ஓகே? ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்பெல்லாம் உங்களுக்கு டவுன் ஆகிருக்கோ அந்த டைமில் மேக் எ ப்ரெஷர் இந்த நெத்தி, இந்த 2 புருவத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த பாயிண்டில். ஸோ இப்படி வச்சு ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறீங்க. இந்த அழுத்தத்தை கொடுத்துட்டு கண்ணை மூடி நிற்பீங்க. இது வந்து நாஸ்டடாமஸ் அப்படின்னு ஃப்யூச்சரை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு பெரிய மனுஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டெக்னிக். கூகுள் நாஸ்டடாமஸ், NASTARDAMUS, நாஸ்டடாமஸ். பாபா வாங்க பற்றிலாம் தெரியும்ல, பாபா வாங்க, நாஸ்டடாமஸ். ஸோ இது என்ன ஆங்கர், ஆஸ் பிருந்தா அண்ட் மித்ரா ரைட்லி மென்ஷன்ட், ஐ ஹவ் டாட் யூ அபவுட் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். இது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன டிரான்சிஷனோட அதை இங்கே நீங்கள் செய்கிறீங்க. இதுக்கு நம்ம ஒரு நேம் கூட இப்போ காயின் பண்ணிக்கலாம். என்னென்னா, இங்கே நீங்கள் அழுத்தி பெஸ்ட் செல்ஃப் இமேஜ்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஐ வாண்ட் யூ டு டிஸ்கவர் யுவர் பெஸ்ட் செல்ஃப் இமேஜ். உங்கள் பெஸ்ட் செல்ஃப் இமேஜ் அந்த மாதிரி என்ன, அதுக்கு லிமிட்டே வைக்காதீங்கன்றேன். நீங்கள் போடுற ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வியர் பண்ணுற கலோன் வரைக்கும், நீங்கள் வியர் பண்ணுற பாடி ஸ்ப்ரே ஆர் பர்ஃப்யூம் வரைக்கும் விஷுவலைஸ் பண்ணுங்கன்றேன். பெஸ்ட் செல்ஃப் இமேஜ். அண்ட் ஹவு யூ லுக், ஹவு டோன்ட் இஸ் யுவர் வேஸ்ட், ஹவு டோன்ட் இஸ் யுவர் பாடி, அப்பர் பாடி, பீட் அ பாய் ஆர் கேர்ள், எப்படி வேணாலும். ஸோ அது எல்லாமே விஷுவலைஸ் பண்ணுறது உங்களுடைய ரைட். ஆரிசன் ஸ்வெட் மார்டன் ஹீ கேன் ஹூ திங்ஸ் ஹீ கேன் புக்கில் எழுதுனது அதுதான். காப்மேயர் அது எழுதுனது அதுதான். நம்ம ஊர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர் புக்கில் எழுதுனது அதுதான். MS உதயமூர்த்தி எழுதுனது அதுதான். விவேகானந்தர் எழுதுனது அதுதான். இவங்க எல்லாரும் ஒரே விஷயத்தை எழுதுறாங்கன்னா என்ன லூசுகளா? நோ. ஸோ உங்கள் பிங்கஸ்ட் அண்ட் த பெஸ்ட் செல்ஃப் இமேஜ். இப்போ நீங்கள் இருக்கிற டிஸ்கிரிப்பன்சி, உங்களுடைய உடம்புலையும் மனசுலையும் மைண்ட்லையும் இருக்கிற வீக்னஸஸ் எல்லாம் அங்கே வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. த பெஸ்ட் வெர்ஷன். A company does that. 2025 என் கம்பெனி இப்படி தாண்டா இருக்கும், இப்போ இங்கே இருக்கிற பாரு அந்த பில்டிங், அதே மாதிரி ஒரு பில்டிங் பக்கத்தில் இருக்குண்டா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அண்ட் அதை கொண்டு வரான் இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரி அப்படி தான் நினைக்கிறான். ஸோ ஜெர்மனிக்கு மட்டும் தான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். ரஷ்யாவையும் டச் பண்ணணும், ஹங்கேரி டச் பண்ணணும், சைனாவுக்கும் டச் பண்ணணும். பெஸ்ட் செல்ஃப் இமேஜ். ஒரு இண்டஸ்ட்ரியும் ஒரு கம்பெனியும் பண்ணுறது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஏன் பண்ணக்கூடாது? அந்த பெஸ்ட் செல்ஃப் இமேஜை நீ விஷுவலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதுக்கு உயிர் கொடுத்து நீ டச் பண்ணி அதை வச்சிருக்கணும், உயிரில் வச்சிருக்கணும். இதை நீ பண்ணும்போது, இங்கே அழுத்தம் கொடுக்கும்போது அதை மைண்டுக்குள்ளே கொண்டு வரும்போது யூ சென்ட் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் டு த யூனிவர்ஸ். யூ ஸ்போக் அபவுட் லா ஆஃப் அட்ராக்ஷன். என்னன்னு கேட்டால் கல்பித்த ஆன்சர் பண்ணிட்டு இருந்தா அப்படி இல்லை, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ நீ அந்த செல்ஃப் இமேஜை நினைக்கிற, அதை இப்படி அழுத்தம் கொடுத்து அதை யோசிக்கும் போது யூ ஆர் ஃபீலிங் ஸோ குட் அண்ட் யூ ஆர் ஃபீலிங் ஸோ பெட்டர். சாதாரணமாக நீங்கள் திங்க் பண்ணலாம், பட் இந்த ப்ரெஷர் நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாக ஸ்கை ராக்கெட் பண்ணுறீங்க. ஸோ இந்த கண்டிஷனிங் அப்படிங்கிறது வந்து வி ஷால் நேம் இட். நான் குவிக்காக ஒரு நேமை நான் காயின் பண்ணி நான் குரூப்பில் வேணால் அனுப்புகிறேன் செஷன் முடிஞ்ச பிறகு. ஸோ அதுதான் மூணாவது விஷயம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகும்போது யூ ஆர் சப்போஸ் டு டூ திஸ். இல்லை, வி வில் மேக் இட் ஆஸ் அ காக்னிட்டிவ் கண்டிஷனிங், சிசி, காக்னிட்டிவ் கண்டிஷனிங் அப்படின்னு போட்டுக்கோங்க. காக்னிட்டிவ் கண்டிஷனிங் வித் pistol style அப்படின்னு போட்டுங்க. pistol style, this is a pistol style. Cognitive conditioning with pistol style. So in the cognitive conditioning with pistol style,
அது பக்கத்தில் ஹைஃபன் போட்டு இமேஜின் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் இமேஜ். த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் இமேஜ். ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் அந்த செல்ஃப் இமேஜை பற்றி யோசிக்கும் போது, இப்படி ஒரு பர்சனாக வரப்போகிற நான் இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகிற சுச்சுவேஷனுக்கு ட்ராப் ஆகலாமா அப்படின்னு யோசிக்கிறப்போ, your mind starts getting stunned and it says no, you're right, கண்டிப்பாக நான் இங்கே செட்டில் ஆக மாட்டேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் டக்குன்னு ஊஸ் அவுட் ஆகும். சிம்பிள். So let's take a quick recap before we finish, shall we? The first instant techniques, act as if. Yeah, correct. Second one, State management. and what are the three things, Kalpita? State management la அந்த மூணு விஷயங்கள் என்னென்ன? So the first one is what am I talking to me and how I feel. Yes. The second one is what I am focusing on. Focus, Third yes. one is what is my body language. Beautiful. Okay, right. So what is the third technique, Aswathaman? Sir, cognitive condition. Cognitive conditioning with pistol style, and you are doing that for what reason? Visualizing the best self-image. Right. Okay. Fine. So this is what I wanted to communicate to you, and I have communicated. Thank you so much. See you tomorrow. Bye. Expect great things and live strong.